குட் மார்னிங் கைஸ். ஸோ இன்னைக்கான எஃப்ரி மாஸ்குலைனோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். எஃப்ரி மாஸ்குலைனோட மெசேஜ் வாசிக்கலாம். Sometimes I stay awake thinking about you. All I think about is giving all my love to you and cuddle you within my arms warmth. அதாவது நான் நைட்டெல்லாம் தூங்காமல் முழிச்சிட்டே இருக்கேன். அந்த முழிச்சிட்டே இருக்கும்போது நான் திங்க் பண்ணுற எல்லாமே என்னென்னா உன்னை பற்றி மட்டும்தான். அதுவும் என்னென்னா உன்னை கட்டி பிடிச்சிக்கணும், ஆற தழுவிக்கணும், என்னோட கைகளுக்குள்ளே இருக்க வார்ம்த்துக்குள்ளே உன்னை நான் வச்சுக்கணும். எப்படி கடவுளோட சிறகுகள் கடியில் அவர் வச்சிருக்காரோ அந்த மாதிரி என்னோட வார்ம்த்துக்குள்ளே உன்னை நான் குழந்தை மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மாஸ்குலைனோட ஃபர்ஸ்ட் மெசேஜ். செகண்ட் மெசேஜ் படிப்போம். In this journey, I'm learning and knowing about duality and also learning to balance duality and how to come from duality to oneness and march forward at a good speed. இந்த பயணத்தில் dualityனா என்ன? dualityனா good bad ப்ளஸ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் duality. ஸோ dualityனா என்னன்னு நான் கற்றுக்கிறேன். duality எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறதையும் நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன், அதையும் அப்ளை பண்ணி கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த dualityலேருந்து நெகட்டிவிட்டியை கழட்டி விட்டுட்டு பாசிட்டிவிட்டிலேயே எப்படி இருக்கிறது, அதாவது ஒன்னஸ்லேயே எப்படி இருக்கிறதுங்கிறதையும் நான் கற்றுக்கிறேன். அந்த ஒன்னஸ்லேயே இருந்து இந்த ஜேர்னியை ஒரு குட் ஸ்பீடில் எப்படி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் மாஸ்டரினோட அடுத்த மெசேஜ். இப்போ நெக்ஸ்ட் மெசேஜுக்கு போகலாம். The actual truth is, if we have to come to union togetherness means, then I have to become the man whom I'm actually scared of becoming. So I'm running away from this union. So actually என்ன பிரச்சனை இந்த மாஸ்குலைனுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து மாஸ்குலைன் வந்து அவங்க வந்து குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருப்பாங்கல்ல, சோஷியலி கண்டிஷன்டு மென்னாக வளர்க்கப்பட்டிருப்பாங்க இல்லையா. சமூகத்தை நீ தான் பார்த்துக்கணும், எங்களை நீ தான் பார்த்துக்கணும், எங்கள் வயசாயிடுச்சுன்னா நீ தான் எங்களை டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த சோஷியல் கண்டிஷனிங்லேயே தான் வளர்ந்துருக்கான் ஆண். இப்போ வந்து அவனோட ஆசை உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே உங்கள் கூட வந்து யுனைட் ஆகி சேர்ந்து வாழணும்னா இந்த சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் உடச்சிட்டு வரணும். அப்போ சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் உடச்சிட்டு வரணும்னா உண்மையிலேயே அவனுக்கு ஆசை இருக்கு, எனக்கு இப்படி தான் பிடிச்சிருக்கு, என் ட்ரீம் லைஃப் வாழணும்னா அவனுக்கு ஆசை இருக்கு மாஸ்குலைனுக்கு. ஆனால் இத்தனை நாள் அது ஏன் வாழாமல் இருக்கான்? ஏன்னா இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஸோ அப்போ சமூகம் நம்மளை ஒதுக்கி வச்சிருங்கிற பயம், நம்ம தாய் தந்தையே ஒதுக்கி வச்சிருவாங்கிற பயம், நம்ம கடமையிலிருந்து நம்ம தவறிடுவோங்கிற பயம், ஒரு மகனா தாய் தகப்பனுக்கு கடமை ஆற்ற முடியாதுங்கிற பயம், இதெல்லாம் ஊறி போய் தான் ஆண் வளர்றான். அப்போ அந்த அந்த ஆண் என்ன உங்ககிட்ட செய்தியா சொல்ல விரும்புறான் அப்படின்னு சொன்னா, ஸோ இது இப்படியெல்லாம் நான் மாறிடுவேன் தெரியும், என்னோட கனவுகளை நான் வாழ்றதுக்குமே நான் இப்படியெல்லாம் மாறிடுவேன்னு தெரியும். ஸோ அப்போ என்னோட கனவை நான் சூஸ் பண்ணேன்னா இந்த சோஷியல் கண்டிஷன்லாம் உடச்சிட்டு ஏன்னா ஸ்ட்ராங் டெசிஷன் எடுத்துட்டேன்னா என் கனவை நோக்கி தான் மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஒன் அமங் தி ட்ரீம் தான் நீ. அப்போ நான் யாராக ஆக விரும்பலையோ என் தாய் தகப்பனை விட்டு வெளியே வந்து இந்த சோஷியல் கண்டிஷன்லாம் உடச்சிட்டு என்னோட கனவுகள் வாழலைனாலும் பரவாயில்லன்னு இத்தனை வருஷம் எப்படி இருந்தனோ அதெல்லாம் உடச்சி நான் வெளியே வரணும். ஸோ இப்போ அதை வர்றதுக்கு நான் தயாராக இல்லாததுனால, இப்போ நான் உங்களோட யுனைட் ஆகணும்னால இதை பூரா நான் செய்யணும்ல. அப்போ அதுக்கு நான் இன்னும் மென்டலாக ரெடி ஆகாததுனால உங்ககிட்ட இருந்து நான் ஓடுறேன், இல்லைன்னா சைலண்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிறது தான் மாஸ்குலைனோட மெசேஜ் ஃபெமினைனுக்கு. ஸோ இதான் இன்னைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜஸ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.